கடகராசி அன்பர்களே, இந்த 2025வது வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 3 கிரக பயிற்சிகள். சனி பகவான் உங்க ஜாதகத்தில் 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் 29/3/2025 அன்று. அதே போல குரு பகவான் 11ஆம் இடம் என்கின்ற சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறது 14/5/2025. அதே போல 19/5/2025 அன்று ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி நடக்கிறது. அதன்படி ராகு பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்துக்கும், கேது பகவான் 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகிறது. ஸோ இந்த கிரக பெயர்ச்சிகளினுடைய அடிப்படையில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025வது வருடம் எப்பேற்பட்ட பலன், நமக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இதுவரை அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட இந்த கடகராசி என்பர்கள் புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையும். முதல் மனம் பாதிக்கப்பட்டிருந்ததெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் அதிலிருந்து விடுபட போகிறீர்கள். மனம் நன்றாக இருந்தாலே எல்லாமே செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும் அல்லவா. அப்ப இதுவரைக்கு சோர்ந்திருந்தீங்க அல்லவா, எதை எடுத்தாலும் தடைகள், எதை எடுத்தாலும் பிரச்சனை, நான் நல்லது சொன்னாலும் அது தவறாக முடிகிறது, நன்றாக நடக்க முடியல என்று இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த 2025வது வருடம் ஒரு ஏறுமுகமாக இருக்குமே ஒழிய இறங்கு முகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல, அதாவது 2024 பல வகையான, அதாவது உங்களுக்கு நிறைய அனுபவ பாடத்தை கொடுத்திருக்கும் அல்லவா, அதை வைத்து கொண்டு இந்த 2025வது வருடம் அடுத்த ஸ்டேஜுக்கு போக போறீர்கள். அப்போ மனம் நன்றாக இருக்க போகிறது, உள்ளம் நன்றாக இருக்க போகிறது, எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பாக இருக்க போகிறது, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜில பிளான் புலப்படக்கூடிய தன்மை இருக்கிறது, பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு கிடைக்கப் போகிறது. ஸோ எல்லாத்தையும் வைத்து கொண்டு இந்த வருடம் உயர்ச்சிக்கு உச்சிக்கு போகக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். திருமண தடை இருந்திருக்கு, திருமணம் ஆயிருந்தாலும் அதில் ஒரு பிரச்சனை, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, குடும்பம் நன்றாக இல்லை, திருமணமே நடக்கலைங்கிறது ஒரு சாரர். ஸோ இந்த மாதிரி திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு விலகப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப திருமணம் நடக்கப் போகிறது, நிச்சயதார்த்தம் நடக்கப் போகிறது, அதாவது குடும்பத்தில் ஒரு குதூகலம் நடக்கப் போகிறது, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது, அதாவது கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரப் போகிறார்கள். ஸோ இப்படி எண்ணற்ற வகையில் இந்த குடும்ப விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொழிலில் பிரச்சனை இருந்தது. கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல வேலை மாறி இருந்தீங்க, தொழில் செஞ்சாலும் லாஸாக இருந்தது, தொழிலில் ஒரு உயர்வுக்கு செல்ல முடியல, எத்தனை தான் நம்ம முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி பலிக்கல. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் விமர்சனங்களையே இருந்தது, ஒரு லாபமே கிடைக்கல, ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ரிலீஃப் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன் சொல்கிற அப்படின்னா, சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்த்தார், அஷ்டம சனியாக இருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்த்து தொழிலை முடக்குனது, வேலையில் பிரச்சனை கொடுத்தது, இப்போ அது விலகி விட்டது. அப்போ நிச்சயமா தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம். வேலையில் கிடைக்காத ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அரசாங்க வேலைக்காக நிறைய ட்ரை பண்ண, நிறைய எக்ஸாம் எழுதின, எல்லாம் குறைந்த மார்க் அளவில் போயிட்டு இருந்தது, மனம்தான் பாதிக்கப்பட்டது. இந்த வருடம் 2025 அரசு துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய அத்தனை வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு. முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இந்த வருடம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வெளிநாட்டு முயற்சி எடுத்தீங்க, விசா கிடைக்கல, அல்லது அங்கே வெளிநாட்டுக்கு போனவங்க அங்கே சரியான வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற அழுத்தத்தோடு இருக்கிற இப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்கள் நிச்சயமா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை. என குரு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நிச்சயமாக 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலையையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால
வெளிநாட்டு அமைப்புகள் நல்லபடியாக இருக்க போகிறது. வெளிநாட்டு ஆசைகள் பூர்த்தியாக போகிறது. எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்க போகிறீங்க, அதர் ஸ்டேட்டுக்கு போக போகிறீங்க, வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, அந்நிய முதலீடுகள் மூலதனம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்க போகிறது. இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய அத்தனை விஷயங்களும் இந்த கடகராசி 2025 நன்றாக இருக்கும். இதில் மாற்று கருத்து என்பது நிச்சயமாக இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நிச்சயமாக தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், ஒரு வீடு கூட வாங்க முடியல, 15 வருடம் 10 வருடம் 8 வருடம் இந்த மாதிரி நிறைய வருடங்களாக வாடகை வீட்டில் தான் நான் இருக்கிறேன். இப்போ வாடகைக்கு கொடுத்த பணத்தை ஒரு புது வீடு கூட வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணத்தில் இருந்தவர்கள் 2025 புது வீடு வாங்க போறீங்க அல்லது வீடு கட்ட போறீங்க. ஸோ வீடு சம்பந்தப்பட்ட, இடம் சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பிற்கு ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கவங்களுக்கு மந்தமாக டல்லா இருந்த விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாக இருக்க போகிறீர்கள். அதாவது ரியல் எஸ்டேட்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக அமையும். ஆனா என்ன, பணம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும். இன்னமும் சொன்னா, ஏன்னா 2ஆம் இடத்துல கேது வந்து அமரப்போகிறது. வேற 3ஆம் நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்து விட வேண்டீர்கள். பண விஷயத்தில் கராராக சரியாக இருப்பது நல்லது. அதே சமயத்தில் குடும்பத்திலும் ஒரு கணவன் மனைவியில கொஞ்சம், அதாவது 3ஆம் நபர்கள் அந்நியர்களுடைய பேச்சை கேட்டு நடந்துடாதீங்க. ஸோ அதுக்குள்ள ஒரு சின்ன விஷயங்கள், அது கேது அங்கு இருக்கார். அந்த கேது அங்கு இருக்கும்போது ஒரு குழப்பத்தை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். ஸோ அந்த விஷயத்தில் கவனம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது. பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயத்தில் பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஸோ இந்த மாதிரியானுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உருவாக்கும். கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். கடன், ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதியாகிய குரு பகவான் 12ஆம் இடத்துல போய் அமர்ந்து, அதாவது இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் அந்த குரு பகவான் மீண்டும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடனை வளர்க்கக்கூடிய தன்மை, கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சனி பகவானும் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ எதிர்ப்பு இருக்கும், பகை இருக்கும். இதில் வந்து கரெக்டாக, அதாவது என்ன சொல்றது, எதிர்ப்பு பகை வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளணும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டாலே போதும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது. ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால, சனி பகவான் 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடம். அப்போ மூத்த சகோதரர் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக, அதாவது உங்களுடைய அண்ணன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு பார்த்துக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ நிச்சயமாக தைரியத்துடனும் வீரியத்துடனும் செயல்படக்கூடிய அம்சத்தை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் இடம் என்பது ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம், இந்த மாதிரி இருந்து வந்த அத்தனை விஷயத்திலிருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள். வழக்கு ரொம்ப நாளாக, கடந்த 1 வருடமாகவே வழக்கு வழக்கு வழக்குன்ட்டே இருந்தேன், அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற முடியலன்னா இந்த 2025 வழக்கிலிருந்து, அசிங்கம் அவமானத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும். முதலீடுகள் சார்ந்தவை, குரு பகவான் 12ல் போய் அமர்ந்திருக்கார்லவா, அப்போ முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்க போகிறது. அதே சமயத்தில் தூக்கம் வரும். 12ஆம் இடம் தூக்கத்தை, அதாவது தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா, அங்கே குரு பகவான் போய் அமர்ந்திருக்கிறதுனால ஒரு நல்ல தூக்கம், கடந்த 1 வருடமாக ஒரு நல்ல தூக்கம் இல்லாதவர்கள் நல்ல தூக்கம் வரும். அப்போ நல்ல தூக்கம் வருதுன்னு என்ன, நிம்மதியாக இருக்க போகிறீர்கள்னு சொல்ல போற, ஜாமுன்னு இருக்க போறீங்க. ஏதாவது எந்த விஷயத்தில் குறை வைத்து கொண்டிருந்தீர்களோ, கடந்த 1 வருடமாக எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ, அது அத்தனை செய்து சாதித்து காட்டக்கூடிய, செயல்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த கடகராசிக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.